அம்பரில் மாற்றம் என்னாச்சு? அம்பர் டிசிஷன் ஃபைனல் பா, ஃபைனல். அம்பர் டிசிஷன் ஃபைனல். அந்தோனியனா ஆஃப் சைடுல இல்லையா, லெக் சைடுல போனா? அம்பர் என்ன சொன்னாலும் வாங்கிக்கணும்பா ரெண்டு டீமுக்கும். கரெக்டா ஆடுங்கப்பா, கரெக்டா. ஆர்சிபி மாரி கரெக்டா ஆடுங்க. லாயலா இருங்க, லாயல் ஃபேன்ஸா இருங்க, லாயல் டீமா இருங்க. ஆர்சிபி மாரி ஆடுங்கப்பா. ஹலோ 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 ஹலோ. பின்னாடி இருக்கா கொஞ்சம் உட்காருங்கப்பா, கொஞ்சம் வாங்கப்பா. லக்னோ இந்த குட்டி காலா பையன் அடங்கவே மாட்டான், அடங்கவே மாட்டான். குட்டி காலா, சாக்லேட்டு, ராஜகுமார் எல்லாரும் ஓடுவாங்க. பேரோட தான் சொல்றேன், ஓடுவாங்க. அது தேர்ட் அம்பர், சீனி தேர்ட் அம்பர். பால் பாய்ஸ் இருக்கீங்களா? யோகேஷ், யூகேஷ் ஓரம் ஓரம் போ, ஓரம் போ. அந்த லெக் சைடுல யாரு இருக்கா? பால் பாய்ஸ், பால் போ சார், அவங்க எல்லாரும் ஓரம் போங்க. பால் பாய்ஸ் ஸ்ட்ரைட் அம்பர் பாய் இருக்கா? லெக் சைடுல அம்பர் சந்தோஷ் யாரு இருக்கா? த பாய் செமி ஃபைனல் பாய். The great ball, the great ball, good ball. The player, the Santosh. What is happened, Santosh? What is happened? What happened, Santosh? பாய் அம்பர் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். No ball, no ball, நோ பால், நோ பால் தான். சதீஷனா கோஆபரேட் பண்ணு சதீஷனா. அம்பர் டிசிஷன் ஃபைனல். ஏய் அம்பரீஷ் சொல்றா. அம்பரீஷ் கொஞ்சம் லீடிங் ஸ்கோரடா, லீடிங் ஸ்கோரடா. நீ லீடிங் ஸ்கோரடா. இருக்குதுலயே வந்தா 10 மேட்ச் இருக்குடா. ஹலோ சிர்ரா பண்ண அருமையான அடிங்க, அடிச்சு அடி பாருங்க. இந்த பாலில போடுது. SRH டீமுக்கு திரும்ப வாங்கி கொடுக்குறேன். உங்க இடத்துல எவ்வளவு ஜென்ட் வச்சிருக்கீங்க பாருங்க. அவளோட இடம் காலியா கிட்ட உட்காரல. பால நிறுத்து, பால நிறுத்து. கோச் 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 சுரேஷனா எல்லாம் என்ன போங்க. சுரேஷனா வா, சுரேஷனா ஒன்னுதான் சேர்த்து சொல்றேன். ஆனா சீனி சீனி கொஞ்சம் இது வந்துருங்க, கேமரா எதுக்கு முன்னாடி நிக்காதீங்க. அம்பர்பா, அம்பர்பா அவரு 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 நான் வாங்க எல்லாரும் சேர்ல உட்காருங்க. பால உட்காருங்க, உட்காருங்க. ஸ்டாப் பண்ணுங்க, மேட்ச் ஸ்டாப் பண்ணுங்க. அப்புறம் ஓவர் ஒன்னொன்னு குறைக்கப்படும். பா அந்த பக்கம். கோகுலே, கோகுல் எல்லாம் உட்காருங்க, அடிப்பா உட்காரு. கேட்க மாட்டேங்கிற எலர்ஜியா நீ? டில்லி நீ யாரும் கேட்க மாட்டேங்கிற பேச்சு எல்லாம். உட்காருங்க எல்லாம். நான் பிரேமண்ணா ஏந்துண்ணா, என்னண்ணா காதுல உள்ள இல்லையாண்ணா? நீ எப்படி பண்ண எப்படின்னா டீசென்டான பிளேயர் நீ. அதெல்லாம் வேணாம். எத்தனை தடம் பேரு பாண்டியண்ணா ஏந்திரு, ஏந்திரு. அருமையான ஷாட்டுங்க, அருமையான ஷாட். மிஸ் ஃபீல்ட், குட் ஃபீல்டிங், குட் ஃபீல்டிங் ராக்கி பாய். அருமையான ஃபீல்டிங், அருமையான ஃபீல்டிங். அவருக்கு அணி சார்பா ஒரு லோயர் தரப்படும். அப்புறமேட்டு கண்டிப்பா ஒரு லோயர் இருக்கு, பிளாக் கலர். அது ஒரு லோயர் ஒன்று ஆர்டர் போட்டுருங்க. குட் bowling, குட் bowling. சிறப்பான அடிப்பாது, சிறப்பான அடிங்க, அருமையான. இந்த த்ரோ ஜடேஜா த்ரோ மீன்ஸ்பா. இந்த த்ரோ அடிக்க வந்தாரு. நான் பிரேமண்ணா 7.5 கொடுக்குற பிரேமண்ணா. அருமையான ஷாட்டுங்க. 6 ரன் அச்சா 6 தான். பிரேமண்ண, பாண்டியண்ண, அப்புண்ண, அஜய் அண்ணன் எல்லாருமே ஏங்குறீங்க. பிரேம் அவன் டீம் எதுனே தெரியல அவனுக்கு. எதுனா அவன் டீம், எதுனா அவன் டீம் கன்சல்ட் பண்ணவன் இந்த டீமுக்கு வர, இதுக்கு வர, எல்லாத்துக்கும் அங்க இருக்கிற நீ. சிறப்பான ஓடிதாமா எடுக்கணும். ஓடுங்க, ஓடு ராஜா ஓடு. நீங்க வாங்க. G1 வெப்பேரி போலீஸ் ஸ்டேஷன். ஆமாங்க. உயிர்ந்தா கூவர் வழியா வந்துடுவாங்க. வீடு பக்கம் எயில் நகர் இருக்காது. அது உள்ள வந்தாலும் அவங்க அப்படியே அந்த சைடுல இறங்கிப்பாங்க. உயிர்ந்து அப்படியே இறங்கிப்பாங்க. முன்னாடி சுருகர் வழியா வந்துப்பாங்க அவங்க. சிறப்பான ஷாட் பா, சிறப்பான ஷாட். கேட்ச்லாம் விட்டவே மாட்டாங்கப்பா, விட்டவே மாட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ்ங்க அம்புரு ஷாக் வச்சத பாருங்க, ஒண்ணுமே பண்ணல இன்ன வரைக்கும் கூட. அவர் ஆக்ரோஷத்தை பாருங்க. மோகனன் தான் விட்டுருப்பாரு.
மீண்டும் மீண்டும் வந்துட்ட பல்லாவரம் பாண்டி. அவரை வருக வருக என்று அன்புடன் வர வைக்கிறோம். அருமையான பிளேயருங்க அவரு. கமாண்டி மாற்றம் நான் இவன் பட்டாபி. அவர் ஒண்ணு எதுவுமே பண்ணல, கேப் ரேட்டு பேச போனாருங்க. அது அவுட் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு. இல்லையே தானா தோற்கல சாமி, தானா தோற்கல ஆயிடுச்சுப்பா. ஸ்கோர் ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 12. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 12. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. அடுத்தது யாரு? அவன் பேரு தினேஷ். அவன் கிளாசிக்கா ஆடுவான்பா. கிளாசன் கிளாசிக் அவர் பேரு. அருமையான பிளேயருங்க. பரத் bowlingல பரத் இஷாந்த் சர்மா. பரத் ஓல்ட் இஷாந்த் சர்மா. அவரு பழைய இஷாந்த் சர்மா. ஆஸ்திரேலியா டூர்ல ஒன்னு பாத்திருப்பீங்க. ஜிம்ல 7 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுவாராம்பா அவரு. டில்லி போன வச்சு அடி போட்டு டில்லி கிரவுண்ட் உள்ள வராத டில்லி. The ball is umpire decision. Wide. ப்ரொஃபஷனலா பாப்பறாங்க. கிரிக்கெட் ஆடுறவங்க ப்ரொஃபஷனலா பண்ணாங்க. அம்பயர் ப்ரொஃபஷனலா பண்ணுவாரு. பாருங்க அவர் எங்க போய் வைட் காட்டுறாரு பாருங்க. LIC 12th மேன் நீங்க சொல்ற பேர். LIC யோட 12th மேன் நீங்க வாங்க. LIC யோட 12th மேன் குட்டி காலா யாரனா தண்ணி இது நீங்க விட்டு போடா. யா கிரேட் பால் பாருங்க. அணிக்காக சாப்பாடு பேட்ஸ்மேன் பேரு. உன் பேர் என்னடா? கிரிக்கெட்ல அந்த பேர் இல்லடா. ஆதவனா நாதனா வினோத்தன் அவர் செயல் பாருங்க. காதர் பாயா அணி நிர்வாகத்துக்கு சாப்பாடு பாருங்க. பொட்டலம் கட்டி எடுத்துன்னு போறாரு. சூப்பர் சென்சிபிளா தள்ள இருப்பான். மோகன பார்க்காம இருப்பான். மோகன அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. சமப்பந்தில் இருந்து இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க உள்ளது. அன்னை வர கலந்துக்கணுங்க. சமப்பந்தி அனைவரும் வாங்க. ஓகேங்களா? வடப்பாயத்தோட இருக்கு. நிர்வாகத்தில் டோக்கன் கூட வாங்கி போயிடுங்க. டோக்கன் வாங்கி TPL சொன்னா சாப்பாடு உண்டு. 50 ரூபாய் தான் டோக்கனு. 49 ரூபாய் 50 காசு. யார் சொன்னா இங்க எத்தனை வா ஆள். வைட் அகலப்பந்து உதிரி உங்கள் எதிரி. அகலப்பந்து wide. The ball is wide. நடுவர் தீர்ப்பே இறுதியானது, உறுதியானது, தகுதியானது. சிறா பானாடிமா அவன் விடவே மாட்டாமா. கேட்ச் அருமையான கேட்சுங்க. டெல்லி கேப்டன், டெல்லியோட கேப்டன் பாஸ். உங்க பிளேயர் இங்க பாலாஜி வந்து ரொம்ப தொல்லை குத்துனுங்க. ரொம்ப பண்றா போல. ஜூஸ் வாங்கி குடிக்கிறது, பசங்க லேஸ் வாங்கி தின்னுறது, தாத்தா மோர் இலவசமா கேக்குறது. பாரதி யார்? BK பாலாஜி. அவருக்கு யாராச்சும் உங்களால முடிஞ்ச ஒரு சாப்பாடு ஒன்று வாங்கி கொடுங்க. குழந்தைங்களை விட்டுருவாரு ஃப்ரீயா. சைக்கிள் குட்டிக்காலா என்கிற அர்ஜுன் பெரிய பிளேயர் பா இந்த கிரவுண்ட்ல. அந்த ஆளு வண்டி எடுத்துட்டாரு. என்ன சருண் கவுண்டர் மணியோட ஃப்ரெண்ட் செந்தில் வராபல. ஒண்டி அண்டர்டேக்கர் கிளம்புறாபல. அண்டர்டேக்கர் குட்டி காலாப்பா. காலா ஸ்டெம்புக்குள்ள பூந்தடிக்கிற காலா ரஜினிப்பா. அந்த ஆளு காலா. சைக்கிள குட்டி காலா, நான் சைக்கிள சாக்கி சாக்லேட். பால் பாய்ஸ் பின்னாடி பால் போச்சு பாருங்க. ஏறுங்க அப்படியே ஏறுங்க. பட்டுக்கோட்டை அம்மாலே. The ball is the wide. அகலப்பந்து. Umpire decision final.
புரிஞ்சுதா அம்பரீஷ்? புரியுதுங்களா உங்களுக்கு? ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. சூப்பரா போடுறாருப்பா இஷாந்த் சர்மா. அந்த கால் இஷாந்த் சர்மா. சூப்பர் ஸ்ட்ரைப்பா, சூப்பர் ட்ரைப்பா. என்ன பேட் ஸ்பீடு பாரு. அருமையான பந்து. பால் வந்துச்சு பாருங்க. பால் வந்துச்சு பாருங்க. சதீஷ் ப்ரோ பால் அப்படியே கொடுங்க. மாத்துங்க, பாலை மாத்துங்க. அம்பரீஷ் இதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். கரெக்டா வாங்க பாருங்க போல கிடந்து பால. The umpire decision final out. ஆதியமான் உங்களுக்கு ரிவ்யூ இருக்கு, ரிவ்யூ என்ன எடுத்துக்கலாம். ஆதியமான், அதிசயமான், அற்புதமான். அவர் கடையில மட்டும் தாங்க 7 ரூபா மட்டும் 6 ரூபாய் 50 பைசா. காலையில லண்டன்ல மேட்ச் முடிச்சு ஸ்மித் ஸ்ட்ரைட்டா டேங்க் ரன் இறங்கிருக்காங்க ஹெலிகாப்டர்ல. தண்ணி பிளைட்ல வந்தாருங்க. ஸ்கோர் என்னப்பா? ஸ்கோர் 2 ஓவர் முடிவில் 18 ஓவர் முடியலையாம்பா. இதுக்குள்ள ஏன்பா கண்ணா ஏன்னா ஸ்கோர் எதுக்கு? இல்ல ஓவர் முடிட்டோம் அவங்க கேட்கட்டும், அவங்க நம்மள கேட்டுக்கிட்டோம். அவங்களுக்கு எங்க ஓவர் முடிஞ்சிச்சாங்க. போடுறதா இருந்தா போடுங்க. இன்னொரு பால், ஒரு பாலுக்கு தான் போடுங்க. விக்கெட் தான்டா பார்த்திபா. லா பால் லா பால். பைத்தியக்கார பார்த்திபா செய்த தவறு இது பைத்தியம் பார்த்திபா செய்த தவறு. மன்னிக்கவும் பார்த்திபா. சூப்பர் பால். ஐயோ ஸ்மித்துமா 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. 10-9. கமெண்ட்ரியில் மாற்றம். ஒட்ட செருப்பு பார்த்திபா. சாஸ்தானாவோட தம்பி பார்த்திபா. சிறப்பா ரீல்ஸ் பண்ணுவாருப்பா. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். சீனி பெத்த புலிங்கெல்லாம் தொத்து விடு. அப்படியே அந்த புலிகளை தொத்து விடா. எல்லாரும் புலிகளை எடுத்து தேர்ட் அம்பையர் அவர் விட்டுருங்க. வேற என்ன 19. புரியல பவர் பிளேவா? பவர் பிளே. பவர் பிளே பா. ரன் ஏறுமேப்பா, ஓடுமேப்பா, பறக்கம்பா, தெரிக்கும்பா. சிரிக்காதப்பா, கோச்சிக்காதீங்கப்பா. போன ஓவர்ல 5 பால் தான் இருக்காம. கேமரா யாருப்பா தொடுறது? கேமராப்பா 3 லட்சமான கேமரா. அதுகிட்ட கிட்டே போவாதீங்க. டேங்க்ல வித்து தான் காசு கொடுக்கணும். அப்புறம் நம்ம கேமராவை தொடாதீங்கப்பா. bowler name Satish. The ball is wide. In swing Satish. Out swing Satish. பந்து உதிரி. பாயிண்ட் திசையில பாலே அடிக்காதீங்க. அண்டோன் என்ன நிக்குது. நல்ல பாலுமா இது, நல்ல பாலுமா. சூப்பர் வைட். அதுதான் ரீச். இது நம்ம பை மேட்ச் இல்ல இது. அற்புதமா விட மாட்டேன். அருமையான ஃபீல்டிங் இஷாந்த் சர்மா. இஷாந்த் சர்மா அருமையான. அடுத்ததாக அந்த அணி நம்பிக்கை நாயகன் மதன் இறங்குள்ளார். அடுத்ததாக
நாங்க கத்துவோம், எங்களை கேட்கக்கூடாது. நியூ பேட்ஸ்மேன் மதன், நியூ பேட்ஸ்மேன் அதிரடி மன்னன் மதன். கருப்பு கண்ணன். மதனை பத்தி சொன்னா அவங்க குடும்பமே கிரிக்கெட் விளையாடம்பா. அவங்க அப்பால இருந்து எல்லாருமே கிரிக்கெட் போயிருப்பா. சிறப்பான பாலுப்பா சதீஷ் கிட்ட இருந்து ரொம்ப வருஷமா நல்லா போட்டுருப்பா போலிங். அவரு அந்த அணியில ஒரு போல ஒழிச்சு வச்சிருக்காங்க ஆம்பிரிஸ். நல்ல பால், நல்லா சதீஷ் நல்ல பால் தான். Wide. The umpire signal is final. Wide. போங்க அம்பிரிஸ் வாங்க. வாங்க இப்படி வாங்க. சஃபல் பண்ண நல்லா ஓய்டு, கேட்கவே கூடாது. அந்தோனி நான் சொல்லுங்க. எஸ்எம் விராட் சூப்பர் பால்னா இது. அம்பர் சிக்னல். அருமையான பந்து. நாட் அவுட். வசீகர் அடி மாட்டாங்க அவங்க ஃபீல்டிங்ல, அவங்க டீம் ஃபீல்டிங் அவங்க எப்படிங்க விடுவாங்க. 2 கேட்ச் மோகன், ஒரு கேட்ச் பேர் ராஜ்குமார் அண்ணன். கள்ளத்துல ராஜ்குமார் அண்ணன். ரொம்ப டைட்டான டீம். ஆனா பர்ஃபார்மன்ஸே இல்லப்பா, யாருமே பண்ணலப்பா. சாக்லேட் பையன் நல்லா விளையாடுவான், ஒரு மேட்ச் கூட விளையாடல நல்லா. ஸ்கோர் ஓவர் முடிஞ்சிச்சா? ஓவர் முடிஞ்சா ஸ்கோர் யாரும் வந்து ஓவர் முடியாம கேட்காதீங்க, ஓகேவா? அந்தோனி மச்சான் தக்காளி இல்ல தக்காளி பாருங்க, இங்க பாருங்க. தக்காளியாவது பூசணிக்காய் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. தக்காளி சாஸ் இது எப்படி என்னங்க உடம்பு இது, இந்த வயசுல உடம்பாங்க இது. லைவ்ல கொஞ்சம் கவரேஜ் பண்ணுங்க. கேமராமேன் இவர் காட்டுங்க, இவர் தான் தக்காளி. அங்க பாருங்க பால் எத்தனை தடவை பாருங்க, அப்படியே பால்ல தக்கோ பண்ணுவாரா. நல்லா தக்காளி. சூப்பர் ஷாட். அருமையான தினேஷ். எப்பா என்னதான்பா இந்த டீம், எங்க மேலே ரன் அவுட் பா ராஜ்குமார்னா. ஆட்ரிக் ரன் அவுட், அவரோட பெருமை ஆட்ரிக் ரன் அவுட். அந்தோனி அண்ணா கள்ளக்கறாருப்பா கிரவுண்ட்ல. அந்தோனி நான் ஸ்விம்மிங் பண்ணுனா ஸ்விம்மிங். பாலாஜி பேரிங் தனுஷ் மீண்டும் வந்துள்ளார். பாலாஜினா எம்சிவிஎஸ் ஓபின்னு சொல்லணும். 3 ஓவர் முடிவில் 3 ஓவர் பாய் சமத் பாய். பால் கணக்கு வந்து மிஸ்டேக் என்ன இருக்கு, எத்தனை பால் சொல்லு. இது ஓவரா? ஓவர் ஒரு வைட் இல்ல பாலாஜி, அது வைட் இல்ல. ஓவர் 21. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. ஆர்மி பாய் என்ன பாய் பண்றாங்க ஜனதா? 21. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. दो एक रन्स. ஏய் தீனா, நீ வருஷம் தொடங்கும் போது 23 ரன் குத்தடா, மறக்கவே மாட்டேன்டா அதை நான். போன ஓவர் முடியும் போது 18 பாய். இந்த ஓவர்ல 2 வைட் ஒரு சிங்கிள் பாய். ரன் அவுட்டா? ஏய் இந்த ஓவர் எத்தனை ரன்பா? 19 விட்டு போனா போன ஓவர். பாய் ஜூஸ் கூட பாய். 21 19 2 வரைக்கும் ரன்னு. ஆமா நானா இந்த குடிகாரங்களை யாருன்னா இங்க உட்கார வச்சா அவருனா தெரிட்டேன். பாலாஜில குடிகாரன் எல்லாருக்கும் தெரிட்டேன். டெல்லி கேப்டன் பாஸ், தயவுசெய்து சொல்றேன், இந்த பிகே பாலாஜியை வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க, இல்ல போக சொல்லுங்க, இல்ல டீம்ல இருந்து அது ஃபார்மை கிழிச்சு போடுங்க அவர் பேரை.
பாலாஜி அண்ணாவை எதுக்குத்தான் எடுத்தாருன்னு தெரியல பாஸ். நான் இப்ப வரைக்கும் அதை சொல்லவே மாட்டேன். போலிங்கா, பேட்டிங்கா, ஃபீல்டிங்கா இல்ல கீப்பிங்கா? 15 பேரை கணக்கு காட்டுறதுக்கு அதுக்கு கூட வேணாங்க. வாப்பா 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 தங்க குட்டி, செல்ல குட்டி. வண்டி எல்லாம் எடுங்கப்பா, கேட்டு கிட்ட இருக்க வண்டியே எடுங்கப்பா. போலீஸ் வண்டி வருது, வண்டியே எடுங்க. ஓடுங்க ஓடுங்க, யார் வண்டி இதோ போங்க. வண்டியை எடுங்க, இல்ல எடுத்து தள்ளப்படும். கேட் வாசல வண்டி எல்லாம் போய் எடுங்க. யார வண்டி இருக்கு பாருங்க. ஷாட்டுமா, ஷாட், நல்ல ஷாட்டுமா. அது அருமையான ஷாட். பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி. சாக்லேட் ஆன் ஃபயர். சாக்லேட் சும்மா டைரி மில்க் மாரி ஆடுதுப்பா. இது டைரி மில்க் ஷாட்டுமா. அப்படியே வழுக்கின்னு போகுது பாருங்க, வழுக்கின்னு போகுது அந்த சாக்லேட். சில்க் சாக்லேட். 21 சூப்பரா ஆடுறாங்கம்மா, சூப்பரா இந்த டீம். நல்லா போகுதுமா மேட்ச். சாக்லேட் ஆன் ஃபயர்மா. அருமையான ஃபீல்டிங். வாசைசனா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதை பார்த்து. அருமைங்க, அருமையா இருக்குதுங்க. ஆம்பிரிஸ், ஆம்பிரிஸ், ஃபயர் ஆம்பிரிஸ். கூவாரு பின்னாடி இருக்கா ஆம்பிரிஸ். எல்லாமே வச்சிருக்கான்பா ஆம்பிரிஸ். ஒரு ஹோண்டா ஷைன் வச்சுன்னு இருக்கான். அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வச்சிருக்கான். அதுக்கு ஒரு 2 கீர் வச்சிருக்கான். லைசன்ஸ் வச்சிருக்கான். எல்லாமே வச்சிருக்காங்க. பெட்ரோல் தான் வைக்க மாட்டான். கேண்டி கேண்டி ஷாட்டுங்க. இது கேண்டி கேண்டி. 4 பால் போட்டு 5 ரன் இருக்கு. சங்கர்னா, சங்கரண்ணே, ஆர்ஆர் டீம் கேப்டன் சங்கர்ண்ணே. கையில என்னதுன்னா அது அப்படியே கையில இருக்கு, கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்க. மாம்பயமா ஷாட்டுங்க. இதெல்லாம் ஓடி கற்பா மூச்சு அடிக்கிறமே வச்சுக்க பாருங்க. கொசு பேட்ல கொசு அடி. ராக்கெட் மாரி வரமா, த்ரோ ராக்கெட் மாரி வரமா, த்ரோ அவுட்மா. யூகேஷ் அவுட்மா. யூகேஷ் 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 சம அவுட். ரீச் கிராஸ் வந்துட்டாங்க. மீண்டும் பெருமாள், மீண்டும் பெருமாள். திடீர் நகர் பெருமாள், மீண்டும் மீண்டும் பெருமாள். பெருமாள் கையை காட்டு பெருமாள். நீ யாருன்னு தெரியல விமலுக்கு. கையை காட்டு பெருமாள். அவர்தான் பெருமாள். கேமரால பாருங்க, ஆன்லைன்ல பாருங்க. திருப்பதில இருந்து அப்படியே நாட்டுல வந்திருக்காரு பெருமாள். அங்க பெருமாள் திருமாள் சோத்துக்கு செத்த போல இருக்கிறான். அங்க ஒருத்த பிரபால் ஒருத்தன், அவன் உடம்ப பாருங்கண்ணா. இப்ப வந்த மாம்பழ கொட்டை எப்படி சாப்பிடறான் பாருங்க. என்னத்துக்கு பிரபா இது? ஊதுபத்தி 10 ரூபாய் ஊதுபத்தி. பெருமாள் நகர் எப்ப அறிவிக்கிறாங்க? பெருமாள் நகர் முதல்கிட்ட நல்ல பால் மாதிரி, நல்ல ஒயிட் அகலப்பந்து. அகலப்பந்து. இப்ப அம்பரீஷ் வாரியா இருக்கிறான் பாரு. பெருமாள் நகர் எப்பதான் அறிவிக்கப்படுறாங்க? முதல்வருக்கு அறிவிப்பு குத்திருக்கிறோம், அவர் சைன் போடணும். அதுக்காக பேசலான்னு இருக்கும் அடுத்த குழுல. பெருமாள் நகர் சிறப்பான பால்பா. எப்படிப்பா திடீர் நகர் வந்தது? அந்த கதையை மீண்டும் உங்களுக்கு சொல்றேன், தெரியாத தெரிஞ்சுங்க. 29 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 29. திடீர் நகர் ஏன் வந்ததுன்னா அது ஒரு கதை இருக்கு. பெருமாள் அவங்க அம்மா மாசமா இருக்கும், அந்த வழியா போனாங்க. திடீர்னு அவன் அந்த சந்தில உட்கார்ந்து, அவன் பிறந்ததால திடீர் நகர். இப்ப அது பிறந்ததால அவன் பேர் பெருமாள் இருந்தாலும் இப்ப பேர் மாத்த போறோம். பெருமாள் மாம்பழம் சாப்பிடுற அழகா அந்த பெருமாளே சாப்பிடுற மாதிரி இருக்குது. அவ்வளவு அழகா சாப்பிடுற மாம்பழத்தை. அவ்வளவு அழகா பாருங்க. ஸ்லைஸ் மாசா இஸ் தி ஸ்லைஸ். அண்ணா உங்க பிளேயிங் இருக்கிற கரண், அவருக்கு ஒரு மாம்பழத்தை குத்து அனுப்புங்க. இருவையான வருக வருக விழா கமிட்டி வர இருக்கிறது. இருவையான ராக்கி இருதயம் 2 ஆட். இருதயம் 2 ஆட். ஆட் 2
இறுதி என்ன நான் இங்க வா, நான் கமெண்ட் என்ன இருதய அப்படி போவாத, இங்க வா, இப்படி வா, இப்படி வா. சிறப்பான ஷாட்டுமா, டாப் பேஜ். அவன் விட்டவே மாட்டாங்கம்மா, அங்க அந்தோனி என்னம்மா அது, அந்தோனி அட்டகாசம். அந்தோனி என்ன 1 மணிக்கு தூக்கி எங்களை விட பிடிப்பாரு கேட்ச். அவரு அருமையான கேட்ச் அது. இருதயனா 49 ரூபா பிரியாணி இங்க வாங்கின, அப்படியே சேர்த்து வாங்கினேன். 49 ரூபா பிரியாணி, வெங்காயத்தை உள்ள கதையை கெட்டு போட்டு சீக்கிரம் வாங்கினேன். இங்க வாங்க, இங்க வாங்க. இருந்தானே புதினா சட்னி வாங்கிட்டீங்களா? மறக்காம இங்க வாங்க. இருந்தானே கிளாசிக் ஷாட், கிளாசிக் ஷாட், கிளாசிக் ஷாட். தனுஷ், பாலாஜி பேரின் தனுஷ். எந்த டீம்ல இருந்து எந்த டீம்ல போய் சாப்பிடுற? யாரா அவங்க பஞ்சாப் கேப்டனு? பாய் தானே, சோறு குடும்பமா போடலாம் இருந்தாலே. பெருமாள் அங்க பாருங்க, அங்க பாருங்க, பெருமாள் பாருங்க. சங்கரண்ண, நானும் உங்க டீம் தான். கொஞ்சம் இதை பார்த்துக்கிட்டு கவனிச்சா நல்லா இருக்கும். ஜெர்சி போடணுமா? அது பிங்க் கலர் தானே. பிரபா பாருங்க, சாப்பிடுறானா இல்லையா? அவனுக்கு ஏதாச்சும் பங்க சேர்த்து பிரபா கொடுங்க. அந்த உடம்ப பாருப்பா, அந்த உடம்பு, அந்த உடம்ப பாருப்பா. அவர் எதுக்கு இப்ப பயணம் தெரியல. சினிமால படம் போறதுக்கு முன்னாடி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அவனை. சாரி, என்ன பிரச்சனை? வாட் இஸ் த ப்ராப்ளம்? வாட் இஸ் ப்ராப்ளம் சந்தோஷ்? ஒய், என்னடா ஆச்சு உங்களுக்கு? என்னதான் ஆச்சு நம்ம நாட்டுக்கு? அட சிறப்புமா, சிறப்புமா. அருமை, அருமை, அருமையான ஒரு விட்டு தட்டு வெட்டு. அவுட். சொல்லுங்க தானே. இது லாஸ்ட் விக்கெட். மும்பைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, இது லாஸ்ட் விக்கெட். பிரபாவன் தம்பியா? பிரபாவை கலாச்சிது விஜய். விஜய் தான் கலாச்சான் பிரபாவை. அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியா பிரபா நீ வினோத்தனா கிட்ட? வினோத்தனா லெஃப்ட்ல இருக்கிறாரு, பிரபா ரைட்ல இருக்கிறார். அந்த ஹார்மோன்ஸ் அவங்க கலாய்க்கிறான்னு இவருக்கு தெரியும். இங்க இருந்து எப்படி அவர் காதுல மட்டும் கேட்குது? அவர் அந்த ஹார்மோன்ஸ், அந்த ரத்தம் இருக்குல்ல, ரத்த பந்தம். The ball is white ball. மும்பை அணிக்கு ஒரு அறிவிப்பு, லாஸ்ட் விக்கெட். இது வந்து லாஸ்ட் விக்கெட். கடைசி விக்கெட்டுமா. நல்ல பால்மா, நல்ல பால்மா. ஐயா இங்க பாருங்க, அங்க அவர் பாரு, அந்த மாங்காவோட நிலைமை பாருங்க. இலவசன கையில அந்த மாங்காவோட நிலைமைய பாருங்க. ஐயா அது மிச்சம் இது கொட்டை போட்டுருங்க, அது வருமா செடிகிடி முளைக்கிட்டோம். அங்க பேர் எது சொல்லுங்க, எல்லாரும் பேர் எது சொல்லுங்க. செத்து போன மாம்பழத்தை சாவடிக்கிற ஒரே ஆள் இலவசனா தான். அந்த மாம்பழத்தை நெல்லுமை பாருங்களா. மதன நாங்க சாப்பிட அழக மறக்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓவர், ஓவர், ஓவர். எத்தனை ஓவர்? 5 ஓவரா? 5 ஓவர் முடிவில் 32, 9 விக்கெட்ஸ். 9 விக்கெட் விழுந்துச்சுங்க. லாஸ்ட் விக்கெட் எடுக்க அம்பரீஷ் வரார் நினைக்கிறேன் நான், ஏன்னா அவரால் தான் அது முடியும். கமான் அம்பரீஷ், கமான் கமான். பிரபல கிரிக்கெட் வீரரின் மகன் அபி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் முன்னாள் கிரிக்கெட் பாய் அவர்களின் புதல்வன் ஆவார். புதல்வன், புதல்வன். புதல்வி யாரா நீ? புதல்வன், புதல்வி யாரு? இருக்காரா. ஆம்ப்ரோஸ் சிறப்பா போடுவான். ஆர்ஆர் உங்க டீமோட பிளேயர்ஸ் கண்ட இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு ஆள் அந்த பிரேம். ஏதோ டீம் பிரச்சனை உள்ள ஓடுறாரு அவரு. அவரை கட்டி சங்கில அங்க போடுங்க. கிளாஸ்மா அந்தோனி என்னமாங்க? அந்தோனி ஆட்டோ மேல வச்சிருக்கு. அந்தோனி அவர் வேற லெவல்மா. அவரு ஆல் அவுட். இந்த டோர்னமெண்ட்ல ஆல் அவுட் ஆன முதல் டீம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். அந்த பெருமை அவர்களுக்கு சேரும், சிறப்பாக சேரும்.
ஓப்பனர் அந்த லெவல் எடுத்தாரு. 33 பின்னாடி to win. win. 33 to win. 32 LSG 34 டார்கெட் 33 மா 2-3 அடிச்சா வின்னுமா 2-3 தான் 2-3 ஒரு அணி 3 RR பஞ்சாப் ட்ரூ லெஜெண்ட் டீம் மதனண்ணாவோட ஓன் டீம் மதனண்ணா இப்ப ஆடுற டீம் 2 டீம் இருக்கு. இதுல ஒரு விஷயம் இருக்கு, இதுல ஜெயிக்கிறவங்க தான் புள்ளி பட்டியல் முதலிடம் பிடிப்பார்கள். அப்படியா? ஆமா, இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருக்காங்க. மன்னிடா இந்த போட்டி இலவசத்துக்கு பஞ்சமே இருக்காது. பஞ்சாபின் மன்சூர் மண்ணு, கார மண்ணு, கரிசல் மண்ணு, செம்மண், ஆத்து மண்ணு, ஐயோ மண்ணு அவரு. ISPL செலக்டர் மன்சூர் செலக்ஷன் வரைக்கும் போயிட்டு பேட் லக்ல வந்த மாமா மன்சூர். கவலைப்படாதீங்க, அடுத்த வருஷம் கண்டிப்பா நீ ஆடுவே, நியூஸ்ல வருவோம் மாமா, டிவில. உங்களோட மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கோ. சார்படி மானத்தை நீ தான் மாமா காப்பாத்தணும். ரூல்ஸ் தான் இருக்கும். கரெக்ட்டுங்க. கேப்டன் பிளேயர் நீங்க பண்ணலாம். அப்படிதான் கரெக்ட்டா சொல்றாரு. ஜெர்சி கைட்டு போய் சொல்றாரு. டாஸ் தப்பு இல்லையே. மன்னமா நீங்க பின்னாடி வாங்க. மன்சூர் டாஸ் நீ சொன்னா போடா. நான் அவங்க வீட்டுல வந்து ₹1 எடுத்துனா தூக்கி போடலாம். அவனை ₹1 எடுத்துக்கணும்னா அந்த ₹1 வினத் ₹1 அந்த ₹1 எடுத்துனா விளையாடலாம் நம்ம. என்னடா கண்ணசா இப்படி பண்ணிட்டியாடா கண்ணசா? குட்டி லூகாஸ் மாமா குட்டி லூர்து மருமகன் குட்டி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். லூர்து அண்ணா மருமகன் டிராக் வரும். பெருமாள் தெருவில் சேர்ந்த குட்டி அவர் வராருங்க. அவ்வளோ திடீர்னு நகர்ந்தா, அவ்வளோ திடீர்னு வந்துட்டு போயிடுவாரு. குட்டி லூர்து மாமா மருமகன். ஒரு இம்பாக்ட் பா நம்ம டைசன் அண்ணாக்கு சுரேஷ் அண்ணா இம்பாக்ட் கௌரவிக்கிறோம். வினோத்தனை டிரான்ஸ்போர்ட் நான் கௌரவிக்கிறோம். அவரோட அவர் டிரான்ஸ்போர்ட் விட்டு அவரை வினோத்தண்ணா சச்சின் டெண்டுல்கர் வினோத்தண்ணா மகாராஷ்டிரால ஒன்னா படிச்சாங்க. பஞ்சாப் வின் தி டாஸ். பெருமாள் உங்க திடீர் புள்ள ஒண்ணு வந்திருக்கு. உங்களுக்கு கேக்குறாரு பாருங்க. இங்க பாருங்க பெருமாள் அங்க பாருங்க. அது உட்காந்து பாருங்க. பெருமாள் திருப்பதி மலை மேல எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அழகு நீங்க பாக்கலீங்களா? பெருமாள் சாப்பிட்டாரு. பெருமாளே சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அவ்வளவு அழகா சாப்பிட்டாரு அந்த மாம்பழத்தை அவரு. கணேசா மண்ணே காயில வந்தா ஒரு 60 ரன் வச்சிருப்பேன் மண்ணே அந்த பேட்ல நானு. பாவம் பஞ்சமலை ஈசால கப் நமது என்ற தோல்வி முடிவில் இருக்கிற RCB அணி. வாங்க ஆர்மிங்க. அம்பையர் பால் போட விடுங்க. போ அப்படி போயிட்டு எடுத்துன்னு போ. 60 ரூபா கொடுத்துட்டு போ. வள்ளி விடுங்க அம்மா வரா வழி விடுங்க. ஒரு ரம்பங்க ஒரு வாங்க அப்படியே போங்க. அந்த அண்ணா வர்றாரு வள்ளி விடுங்க. யாருக்கெல்லாம் தண்ணி வேணுமோ அந்த தண்ணி குடிச்சிங்க. பின்னாடி தண்ணிக்குது. நவருமா எம்ஐல இருந்து ஒரு ஆளுங்க வந்தா நல்லா. எம்ஐயோட ஒரு ஆளுங்க வாங்க. 12th மேனுங்க வாங்க. அந்தோனி என்ன பின்னாடி வரும். அம்பரீஷ் இங்க வாடா. டேய் இங்க ஸ்கோர் ப்ராப்ளம் ஆகுது. அம்பரீஷ் பிளேஸ் நேம் சொல்ல வாங்க. ஒரு ஆள் வாங்க இங்க. எம்ஐயோட 12th மேன் அம்பரீஷ் இங்க வாங்க. என்ன பேர் என்னடா? விச்சு ரவி அவர் பேரு. விச்சு ரவி. ஐயப்பா உடுப்பா எதனா ஒரு பேர் அந்தோனி என்ன பேர் ஆயிட்டுப்பா. அவருக்கு சைக்கிளே வர மாட்டாரு. ஆவரேஜ்னா வரட்டும். கமெண்ட் சிறப்பான ஷாட்டுமா மதனுமா.
முதல் பாலே விக்கெட்டுங்க. மதனுங்க அவரு. அவர் பாருங்க, ஒரு முகத்துல அந்த வெறிய பாருங்க. காட்டன் போல்டு. நீங்க ஆல் அவுட் எடுக்குது, நான் எடுக்கிற பாருங்க. முதல் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு பாருங்க. காட்டன் போல்டுல எத்தாருப்பா மதனு பெருமாள். அது முன்னாடி என்ன அந்த சவுத்து பின்னாடி ஒழிஞ்சிருக்கிறீங்க. இப்படி இறங்கினா ஆடுது. அந்தோனியான ஆடுது பாருங்க. சிமெண்ட் போடும் கரெக்டா. ஸ்ரீதர் கணேசன் அந்த இன்னிங்கோட என்ன ஒண்ணு பழைய செருப்பு போட்டுக்கிறாரு. ப்ரொஃபஷனல் பிளேயர்மா கணேசா. ப்ரொஃபஷனலா ஆடுவாமா. டிரைவ்ல தான் அடிப்பா 6. ஜாக்கி எங்க பாருக்க ஜாக்கி. அம்பரீஷ்மா, இது அம்பரீஷோட ஃபேவரட் கட்டுமா. இது அம்பரீஷ் என்னாச்சு? பால் பாய்ஸ். சாப்பிட்டீங்களா? இங்க வாங்க, இங்க வாங்க. அப்படி வாங்கப்பா, இங்க வாங்க. பட்டுக்கோட்டை வாடா. 2 பேர் சாப்பிடலாம் வாடா. உட்காரா, 2 பேர் சாப்பிடலாம். அருமையான அம்பரீஷ் எல்லா இடத்துல ஆடுவாங்க. அம்பரீஷ் இடமே கிடையாதுங்க. சூப்பரா ஆடுவான் அம்பரீஷ். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆடுறது. அவன் ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேனுங்க அவரு. ஆனா கொஞ்சம் டைட்லா பண்ணுவான். ஓவரா சூப்பர் போலிங் டேமேஜ். சூப்பரா போடுவான். டீம்ல இட்டுன்னு வரணும்னா ஒரு காலையில் 5 மணிக்கு அவர் வீட்டு வாசல் நின்று 7 மணிக்கு அவர் குளிப்பாட்டி 9 மணி நாஸ்டா வாங்கி கொடுத்தாதான் அவர் வருவாரு. இதெல்லாம் பண்ண அவர் இட்டுன்னு வரதுக்கு. அது அம்பரீஷோட ஸ்டைல். நல்ல பாலுமா, இது நல்ல பாலுமா. அகலப்பந்து. அகலப்பந்துல அகலமான பந்து. இது ரொம்ப அகலங்க. அவரு இதுக்கு அவர் அவ்வளவு எடுத்துட்டு போறாரு பாருங்க. இருந்தேனா கமெண்ட்ரி என்னவா இருந்தேனா. குட்டி காலுமா செவிடாதுமா. அது கடுகு சிறுசாக காரம் குறையாது சொல்லுவாங்க. அங்க பாருங்க, கார மிளகாவே அங்க இருக்குது. இந்த கிரவுண்ட்ல 25 மணி நேரம் அந்த கார மிளகா 25 மணி நேரம் போய் கச்சிக்குங்க. கார மிளகா அது கஞ்சி குடிச்சா கூட கச்சிக்கலாம். ஆமாங்க, வெறும் வாயதோட கச்சிக்கலாம் போயிட்டு. கார மிளகா அது. அந்த டீம்ல கார மிளகா இருக்கு, டைரி மில்க் இருக்கு. டைரி மில்க் கூட இருக்குமா, சாப்பிட்டுக்கலாம். சாக்லேட் இருக்குதுமாங்க. ராக்கி டீம் பேட்டிங். பேட்டிங். நீங்க போலிங்கா. பஞ்சாப் டிசிஷன். பஞ்சாப் ஏதோ சொல்லுங்க. செம்ம சோக்குமா இது. விவிஎஸ் லட்சுமண் வெப்பா போல. விவிஎஸ் லட்சுமண். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 2 விக்கெட் இழப்பிற்கு. சம்மத் பாய். ஓ பாய் எங்க ஆகுற பாய்? பேட்டிங்கா போலிங்கா? பேட்டிங்கா பாய். பேட்டிங் பாய். பஞ்சாப் அணி பேட்டிங். அவங்க பேட்டிங் நீங்க செலிப்ரேட் பண்றீங்க. என்ன சார் பேட் எத்தனை ரெடியா இருக்கு? என்ன சார் பேட் எத்தனை ரெடியா இருக்கு? ரெடி ஸ்டெடி கோ. ஆகாஷினோட தந்தை புகழ் பெற்ற கிரிக்கெட் பிளேயருங்க. அவரை பெரிய ஆடவே முடியாதுங்க இந்த கிரவுண்ட்ல. அவர் தந்தை பத்தி சொல்லணும். அவங்க தந்தை பெயரே பாலாஜிங்க. கிரேட் பால் பா யுகேஷ். அந்த மெரி போட்டாதப்பா அவனுக்கு. கன்னத்துல அடிச்சானா கண்ணதாசன் வரைக்கும் போவீங்க. அப்படி அடிப்பார் போல அவர் அந்த சைடுல. செம்மையா தட்டி விட்டான் பாருப்பா. அம்பரீஷ் பாது ஏண்டா ஓடுற? முக்கா ரீச்ல அவுட் ஆவறடா.
உள்ள வாங்க நான் தான் யாசிர் பாய் கடையில பிரியாணி சாப்பிடுவோம் சாப்பிட்டு உள்ள வாங்க டிபிஎல் சொன்னா ஒரு பிரியாணி தருவாங்க வீரர்கள் கவனத்திற்கு டிபிஎல் சொன்னா உள்ள வாங்க விக்கி எங்க இருந்தாலும் உள்ள வாங்க சதீஷ் உண்டி உண்டி வர மண் உண்டி அது மண் உண்டியா கள்ளத்தில் சதீஷ் சிறப்பா விளையாடக்கூடிய பிளேயர் பா ஒரு நல்ல பிளேயர் அவுட் ஆனா இன்னொரு நல்ல பிளேயர் தான் வராங்க நல்ல டீம் பா அது இது எம்ஐ 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 பத்தில கடபார டீம் அது பேரு ரோஹித் சர்மா போனா சூரியகுமார் ஆமா சூரியகுமார் போனா டிம் டேவிட் ஒரு ரன் விக்கெட் ரன் அவுட் அது ஷாட் பா ஷாட்மா ஓ ஃபீல்டிங் பா பிரவீனே ஓ எப்படிடா பால் அவனை பிடிக்கல நல்ல பால் குட் பால் கழக தலைவர் விஜய் அவர்கள் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி இளைய தளபதியின் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி இளைய தளபதி சாட்டு பாரு இளைய தளபதி சாட்டுங்க அருமையான சாட்டு மண்ணு மேலே அப்படியே பாய்லாம் விட்டா 7 ரன் ஓடலாம் பா இதெல்லாம் இது அசராத அணி 2 ரன் அசால்ட்டான அணி ஆட் பிக்கர் ஒன்னு கொடுப்பா ஆட்பா லிட்டில் ஆட் சன்னண்ட குத்துட்டு பாப்பா விடுவா பல்ல விளக்கணியா ஷாட் பா கிரேட் ஷாட் பா ஆஃப் சைடு மேட்ச் எப்படி ஆடுவானுங்கப்பா இவங்க நகர் எபி கென்னடி நகர் எபி வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிறேன் வாங்க உங்களுக்காக பிரியாணி பின்னாடி காத்து இருக்கு ஓவர் ஸ்கோர் 8 எபியும் நல்லா கிரிக்கெட் விளையாடுவான்பா ஆஃப் சைடில் எறிவான்பா மூஞ்சிக்கே எறிவான் பால என்ன செல்ல புள்ளியாம்பா அவனு சுபாஷா ஏடா கூடமா பால் போடுவானுங்க ஆல்பி மோர்கல் சவுத் ஆப்பிரிக்கானின் நம்பிக்கை நாயகன் ஆல்பி மோர்கல் எப்படி இருக்கா பாருங்க அந்த அடுத்த மேட்ச் டாஸ் போட்டாச்சுப்பா அடுத்து ராஜஸ்தானுக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச்ப்பா ஒரே வெயிலுப்பா பந்தல் ஏன் தான் போட்டேன்னுக்குதுப்பா நான் சூப்பரா போறேன் ராஜ்குமார் நான் 2 மேட்சா அவரை கண்ணே தெரியல அவரை இப்ப பாருங்க எப்படி ஜெயிக்க போறாங்கன்னு நான் கண்ணானா நீ சொல்லாத கண்ணானா அம்பர் பாப்பாரு கண்ணானா பா இவரெல்லாம் தரமா போடுவாருப்பா 15 வருஷமா போலிங் போட்டுக்கிறாருப்பா என்னப்பா அருமையான பந்து ரன் ஆக்ஷன்ல போட்ட போலிங் பா இது பிரபா போட்ட மாதிரி போன மேட்ச்ல பிரபா இப்படிதான் போட்டான் ஆனா அங்க அடிச்சிட்டாங்க இது அடிக்க மாட்டாங்க ஏன்னா நம்மள போற வரவெல்லாம் அடிக்கிறான்பா நம்ம ஓவர அதை பட்டு இடமே மறுத்து போச்சு அப்படியான அடி கரண் வார்ம் அப் பண்றீங்களா என்ன பண்றீங்க அங்க ஆடாதீங்க அது மேல இது கேமரா இருக்குது பாய் பவர் பிளே வா பாய் பவர் பிளே வா இது இல்ல பவர் பிளே இல்ல இந்த ஓவர் எடுத்துக்கலாம் பவர் பிளே நான் என்ன ஆச்சு கண்ணா என்ன ஆச்சு அண்ணா அது அம்பர் தானே பார்க்கணும் ப்ளீஸ்ண்ணா சிறப்பான அம்பர்ண்ணா அவங்களா ஒயிட் அம்பர் குவாலிட்டியா பாக்குற அம்பர்ண்ணா பாய் குவாலிட்டியா பாக்குறேண்ணா நியூசிலாந்துல இருந்து இட்டு வந்தா அவரை தனி விமானம்
கட்டபால் மந்த்ல வந்திருக்காரு அவரு. கட்டபால் 50 ஓவர் சாலிடா ஒரே ஆள் நின்று பாப்பாருண்ணா. அவர் ஒரே ஆள் மாறவே மாட்டாருண்ணா. தண்ணி விமானத்துல இறங்கினாரு. இமான் இல்லப்பா, விமானம்பா. விமானம் விமானம் யாரு பிளைன். ஓகே, இப்பதான்பா பிரேம் புத்தி சகதா போறான்பா அவன் டீமுக்கு சேர. போறா எப்பா. விசிக்கி விசிக்கி போறாருப்பா, விசிக்கி விசிக்கி போறாருப்பா. திடீர்ல அவர் குட்டி அருமையான ஷாட்டுங்க. மும்பையாலேயே அந்த 2 ஸ்டாப் ஆக போகுது பாருங்க. எடுத்தாரு பாருங்க. நீங்க மேல ஏத்துல ஒரு கீழே பூந்துட்டாருங்க. நாட் அவுட். the umpire signal not out. ஐயாஸ் ஐயாஸ் பிரியாணி என்ன வாங்க போறாரு? ஐயா. ஒரு 2 சேர்த்து சொல்லுங்க. கமெண்ட்ருக்கு ஒரு 2 கொடுத்தா நல்லா இருக்கும். உங்களோட நன்றி. ஜூஸ் எதுனா கொடுத்தா நல்லா இருக்கும். யார் எது கொடுத்தாலும் நல்லது தான். சிறப்பான பாலுமா அது, சிறப்பா. அவன் சாக்லேட்லாம் மிஸ்ஸிங்கே பண்ண மாட்டாமா. அவன் உயிர்ந்து பல்லெல்லாம் வச்சுன்னு ஃபீல்டிங் பண்ணுவாமா. ஸ்டீவன் ஸ்மித் கிட்ட த்ரோ அடிச்சா கையில தான் நிற்கும், லப்பர் மாரி நிற்கும் அவர் கையில. ராஜ்குமார்னா சிறப்பா பந்து வீசுறாரு. ஐயோ, the umpire signal, the umpire signal not out, நாட் அவுட். the ball is dead. தயவு செய்து ஆர்ஆருக்கு சொல்லிடுறேன், அந்த பிரேம் அங்கேயே வச்சுக்கங்க, இந்த சைடு அனுப்பாதீங்க. The score 15. 15 15 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15. 15 பால்ல 18 அடிச்சு 18 பால்ல 18 அடிக்கிறோம். ஓகே, பவர் பிளேமா, பவர் பிளே பவர்ஃபுல்லா ஆடுவாமா ராக்கி. பவர் பிளேல நீ கிளம்பி, நீ இருந்தாலும் வேஸ்ட் தான். நீ போ போ, 82க்கு போ உங்க வீட்டுக்கு. 82ல இருக்கிற பாலாஜன வீட்டுக்கு போயின்னு இருங்க. புகழ் பெற்ற கிரிக்கெட் பிளேயர்ப்பா நம்ம ஆகாஷ். அவங்க அப்பா புகழ் பெற்ற கிரிக்கெட் பிளேயர் பாலாஜி. பாலாஜி சிறந்த ஆல்ரவுண்டருங்க அவரு. சிறந்த பாலாஜி காலையில 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் ப்ராப்பரா ஆடுவாருங்க. 12 மணி மோர் விட்டு வந்து ஆடுவாருங்க. 12 மணிக்கு மேல அவர் தொல்லை இருக்கு பாருங்க. இப்ப அப்படிதான் குத்துன குழந்தைகள சிப்ஸ் வாங்கி தில்லி துமுத்து. டெய்லி ஆகாஷ் அவங்க வீட்டுல சண்டை போடுறாரு. விநாயகம் ஒட்டஞ்சத்திர விநாயகம், விநாயகம் ஒட்டஞ்சத்திர விநாயகம். டில்லி எதுக்குப்பா அங்க துள்ளியில போற? டில்லி டேய் டேய் என்னடா உங்களுக்கு அப்படி போங்க. அப்படி அம்பர் பெண் குயின் தான் பாவன். எப்படி இருக்கிறான் அவனும் அதே தான். அவனை பார்க்கும்போது முகமது அலி மாரி இருக்குது. முகமது அலி, அசாம் கான் மாதிரி இருக்கிறான். அசாம் கானா? ஆமா, அவங்க அப்பா பாபர் அசாம், அசாம் கான். நல்லா இருக்குதுப்பா காம்பினேஷன். சிறப்பான பால், சிறப்பான மேன போலருங்க. நான் ஒன்னு சொல்லிட்டேன், அருமையான போலர் மதன். 18 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும்பா. 18 பாலுக்கு 18 வச்சா எம்ஐ வெற்றி. ராக்கி பால் ரைட் ராக்கி. கோல்ட் பால் is a dot ball. மதன் குவாலிட்டியா போடுவான். மதன் குவாலிட்டி மதன். சிறப்பான பாலுமா. சிறு மதனை எப்படிடா அங்க பாருங்க. ஒரு கோச் எப்படி பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அங்க அவரோட தந்தையும் பிரபல வேகப்பந்து வீச்சல. அப்ப கல்லக்குறானுங்கப்பா அவனுங்க, கல்லக்குறாங்க. இதோட பிரிஞ்சு மதன் அவர் ஸ்பெல் எப்படி இருக்கு பாரு. பிரிஞ்சு சாப்பிட்டா அந்த உடம்பு வாழ்ந்தது. எப்படி இருக்கு பாரு. ஃபுல்லா மீல் மேக்கர் தான் உள்ள. மீல் மேக்கர் ஊர்கள் லைட்டா தொட்டுக்கணும். அதான் முகம்லாம் இருக்குது. வெங்காயம் எல்லாம் அது சாப்பிட தெரியல. ஒரு ஊரை விட்டு சாப்பிடுற போல. அதான் தெரிய தக்காளியை கூப்பிடுவா. தக்காளியா? The great catch, the catch. இந்த கேட்சுக்கு ஒரு 100 ரூபாய் இருக்குதுப்பா. 100 ரூபாய் கண்டிப்பா இருக்கு. ஜிபே நம்பர் மட்டும் சொல்லிட்டு போயிடுங்கண்ணே. மணி என்ன ஜிபே நம்பர் சொல்லிட்டு போயிடுங்க, கொடுத்துடலாம். பாரதி எங்கடா? என்னடா சூவா? கணேசன்
ப்ரொஃபஷனலா இருக்கீங்க கணேசன் நீங்க. அவன் அழகா இருப்பான்டா, அவன் சாக்லேட் பாய்டா, அவன் சாக்லேட் பாய்டா, சாக்லேட். ரெட்டப்பிரிவு ஜேம்ஸ் அண்ணன் இங்க வாங்கண்ணா, ரெட்டப்பிரிவு ஜேம்ஸ் அண்ணன், கார்த்தி அண்ணன், பாரதி வாங்க இங்க வாங்க. பாரதி பாரதி அருமையான பந்துங்க, அருமையான பந்து. 20 பிரிஞ்சிக்கான வேலை சிறப்பா செய்யறாரு. புகழ் பெற்ற டாங்கி கிரவுண்டின் பெஸ்ட் பிளேயரோட மகன். அவங்க தாத்தாவும் கிரிக்கெட் பிளேயர் தாங்க. அருமைங்க, நல்ல சிறப்பான தலையில பட்ட அடிக்க கூடாது. லெக் பாய்ஸ் இல்ல பாலாஜனா, காயிலான்னு ஆஸ்திரேலியா மேட்ச் இல்ல பாலாஜனா, இது லெக் பைனா, லெக் பை மேல பட்டு ஓடி அடிக்காதீங்க, ஓகேங்களா? நான்கு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15. இந்த ஓவர் மீறி மதனுக்கு 20 பிரிஞ்சு இங்க இருக்கு தனியா. புகழ் பெற்ற பிளேயர்மா ஆகாஷ். அவங்க அப்பா இல்ல அவங்க தாத்தா அப்படி விளையாடுவாருமா, மறைஞ்சிட்டாருமா எங்க தாத்தா, அருமையா ஆடுவாரு. அவருக்காக ஒரு சோக பாடல் சூப்பரா ஆடுவாருமா எங்க தாத்தா, ஏழுமலை தாத்தா. இந்த நேரத்தில் அவரை மிஸ் பண்றோமா நாங்க. அவருக்காக கமிட்டியாக அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். டோர்னமெண்ட்ல வருதுன்னா கண்டிப்பா ஒரு டீம்ல சோல்ட் ஆயிருப்பாருமா, ஏதாச்சும் ஒரு டீம்ல எடுத்திருப்பாங்க. அவர் கண்டிப்பா அவர் பெங்களூர் டீம் தான் போவார். விராட் ஃபேன், நல்லா விளையாடுவாருமா அவரு. உண்டிமா உண்டி களத்துல உண்டி. ஷாட்னா சதீஷனா, ஷாட்னா அவன் விடவே மாட்டாமா, அவன் விட மாட்டாமா. சாக்லேட் சாப்பிடலாமா, அவனை சாப்பிடலாம். என்ன யாசிர் பாய் கடையில டிபிஎல் சொன்னா பிரியாணி தராங்களா, சீக்கிரமா போங்க காலியாக போதுன்னு போன் பண்ணாங்க. ஸ்ட்ரைட்டா யாசிர் பாய் கடைக்கு போங்க. வெளியே போய் ரைட் எடுத்த ஒரே ரோடு தான். பஞ்சாப் டிபிஎல் பஞ்சாப்னா பிரியாணி கோட் வேர்டு காதுல சொல்லணும், அதை காதுல சொல்லணும். டிபிஎல் பஞ்சாப். இம்பாக்ட்மா சர்வீஸ் பிளேயர் சர்வீஸ் இம்பாக்ட்ல ஒரு சர்வீஸ் அந்த டீமுக்காக தருவாரன்னு பாக்குறேன். அவர் நல்லா சர்வீஸ் பண்ண லெஃப்ட்ங்க, அவர் லெஃப்ட்ங்க. ஐயோ அருமையான பேட்ஸ்மேன், லெஃப்ட் பேட்ஸ்மேன் தான் கஷ்டமா இருக்கு. அவன் பாக்ஸ் மேட்ச்ல தரமா ஆடுவாமா அந்த பையன். ஒண்டி கொஞ்சம் குறா, ஒண்டி ப்ளீஸ். நல்லா ஆடுவாமா சர்வீஸ், சின்ன பையன்மா, யங் பிளேயர்மா. யாருக்கு பதில் இம்பாக்ட்? யாருக்கு பதில்? அந்தோனியாக்கு பதில். அந்தோனியா யாருக்கு பதில்? அந்தோனியா பதிலா? மோகனுக்கு பதிலா? யாரு? ராகேஷ் பேட்டிங் ஆடிட்டானா? பரத்தா ஓகே. அடா அப்பா, என்ன மாரி காவாடா இது? நம்ம முல்லை நகர் பிரிட்ஜுகள் இருக்குது, அதை விட நல்ல காவல். நீங்க குதிச்சு இருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா மெரினா பீச்சுக்கு போயிடலாம். அப்படியே பஸ்ஸே பிடிக்க சொந்தக்காரங்களே இவங்க நம்ம மும்பை தான்பா, அவங்க கோட்டப்பா. அது நாங்கள் பேசும் எதையும் உங்கள் மனதில் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். எல்லாம் கற்பனைக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து அதனை மறந்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்தும் கற்பனைக்கு, பொழுதுபோக்கு மட்டுமே. சுத்தி வந்தீங்க. அவங்க அண்ணனும் நல்லா போடுறாமா, அந்த பையனோட அண்ணனும் நல்லா போடுறாரு. அவர் பால சுத்தி போடுறாரு. குட்டி காலாமாது கேட்ச் புடிச்சு உட்காருவாமா, புடிச்சிடாடே உட்காந்து அங்கே படுத்துவான். வேற லெவல் மாவன். 24 மணி நேரம் கிரவுண்ட்லயே இருக்கிறாம. அவுட், பால் இஸ் அவுட்.
பிரபா, நியூ பேட்ஸ்மேன் வாங்க, நியூ பேட்ஸ்மேன் வாங்க வாங்க. மோகன். மோகன் அண்ணா வாங்க வாங்க வாங்க. பவர் பிளேல ஆடுற பிளேயர்மா இவரை தூக்கி டெத் ஓவர்ல இருக்கு. ஸ்கோர் 15 தாங்க. 16 பாலாஜனா. ஓவர் முடிஞ்சா கேளு. 1500 வாட்டி சொல்ல மாட்டாங்க, உனக்கு புரியுதா? நீ ஆஸ்திரேலியா சிட்டிசன்னா நாங்க பை பண்ணுமா? கங்காரும் ஓனாவகிற நாட்டில் இருக்க உனக்கே இல்லைன்னா போலீஸ் இங்க வர எங்களுக்கு எப்படி இருக்கும், புரியுதா? ஹே, புரியுதா உனக்கு நாங்க யார்? அருமைங்க. யாருங்க இந்த போலர் எங்கங்க வச்சிருந்தீங்க? ஒண்டி கமெண்ட்ரி பண்ண எல்என்ஜி பேட்டிங்ல காட்டலனா அவங்க போலிங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஜமைக்கா டீமோட ஓனர் தான்பா உண்டி. ஆமாங்க. என்ன பிரச்சனை? எத்தனை பால் போயிருக்காங்க? ஒரு பால் இது. என்ன தெரியல. பேசு. ஏய் ஏண்டா, நல்ல பால்ரா, நல்ல பால்ரா. ஐயோ, குட்டி காலாக்கள் இருந்தா ஓடவே கூடாது. பாத்தீங்களா? குட்டி காலாப்பா, அது காலா ஓவர். குட்டி காலா, பேட்டை, பராக்கு எல்லாம் வந்தான். ஓவர்னா ஓவர். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 18. 6 விக்கெட் இழப்பிற்கு. 6 பாலுக்கு 15 ஆடணும். 15. இது வந்து 2 பேரால் தான் முடியும். ஒன்னு அது அம்பரீஷ் ஆடணும், அவர் ஆல்ரெடி ஆடிட்டாரு. இல்லன்னா பிரபாவால ஆட முடியும், அவர் வேற டீம்ல சேர்ந்துட்டாரு. ஐயோ, அதால முடியாத சாத்தியமான பால்ல பாருங்கன்னா அது விஜயால மட்டும் தான். கல்யாண பட்டிய கலப்பா விஜய் அங்க டோர்னமெண்ட். அதுதான் என்னோட வருத்தமாயிடுச்சு. கண்டிப்பா அடுத்து நடத்திடலாம். நீ நடத்துடா ஐபிஎல். அங்க நாங்க நடத்துறோம். கல்யாணபுரம் கேபிஎல் நடத்துறோம். நம்ம கல்யாணபுரம் பிரீமியர் லீக் நெக்ஸ்ட் இயர் கேபிஎல் நடத்துறோம். எங்களுக்கு இடம் உண்டா? எல்லாருக்கும் உண்டு இடம். உங்களுக்கு அந்த சைடுல சத்துணவு சைடு நீங்க முட்டை இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. ஆயமாவும் இருப்பாங்க. ஆயமா வேணாடா, அவங்களும் இலவசம். அங்க பாருங்க, இந்த மாசம் வேளாங்கண்ணி நடப்பாயணத்துக்காக ரெடி ஆயிட்டாங்க. ஆரா டீம் நல்லா இருக்கு. நடப்பாயணம் போவாங்க பாத்தீங்களா வேளாங்கண்ணிக்கு, அப்படி இருக்காங்க. பின்னாடி மாதாமா போட்டா அப்படிதான் இருக்கு. மாதாமா போட்டா முடிச்சு. முன்னாடி பேருக்கு குபேர் செல்ல வச்சுக்கிறாங்க. 2 குபேர் செல்ல இருக்கு பாருங்க. 2 குபேர் செல்ல தூக்கிட்டு போறாங்க மாதா கோயிலுக்கு அவங்க வேளாங்கண்ணிக்கு. அண்டங்கனா கேமரா உள்ள போய் உட்காந்துக்கு. ஊரை வச்சு பாக்கெட் மட்டும் தனியா வச்சுட்டான் பாருங்க. மேல்மருவத்து டீமும் வேளாங்கண்ணி டீமும் அடுத்து மோத போறாங்க. மேல்மருவத்து ரெட் கலர் துணி, வேளாங்கண்ணி ட்ரெயின். மேல்மருவத்து ட்ரெயின் ஏறுங்க வேளாங்கண்ணிக்கு. அங்க பாருங்க குபேர் பொம்மையோட போறாங்க. அங்க ஊதுவத்தி தனியா நிக்குது பாருங்க. ஊதுபத்தி பாருங்க, அங்க பாருங்க ஊதுவத்தோட இருக்காங்க. அவங்க பக்காவா இருக்காங்க. 2 குபேர் சொல்லி வச்சிருக்காங்க. ஆரம்பிக்கலாம். லக்னோ ஜெர்சியை பார்த்தா பீலிங் அம்மா கோயில ரஸ்னா ஊத்துற மாதிரி இருக்குது. The ball is wide. The wide. Pressure on the bowler. அருமையான bowling. அருமையான pressure on the bowler. காதர். The காதர் மா தினேஷ் அவர் பெட் நேம். டிவிஎஸ் கம்பெனில வேலை செய்யறாங்க. எம்ஐ துணி. அருமையான அடிங்க. அருமையான அடி. பந்தல்காரனா பந்தல பாத்துங்க பத்திரமா. அருமை 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 அருமை. ஒரு முக்கிய அறிவிப்பு தொலைபேசி மூலமாக வந்தது. இப்போ இந்த போட்டியில பிளேயர் ஆஃப் த சீரியஸ் வந்து டிவெல் வெஸ்வெல் ஒரு ஷூ கிஃப்டா தராங்களாங்க. மொபைல் போன்ல ஒரு முக்கிய அறிவிப்பு வந்தது. நல்லா விளையாடுனா ஷூ இருக்கு. ஷூவை யாரால வாங்க முடியும்னா மன்சூரை தவிர மீது யாராலே வாங்க முடியாது. ஷூ அவன் தான் வாங்குவான், அது எல்லாருக்குமே தெரியும். சிறப்பான பாலுமா, நோ பால். என்னாச்சு? போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள விக்கி அவர்களை வருக வரவேற்கிறோம். சிறப்பான வெட்டுமா, அது வெட்டு குத்து தட்டு. அந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் ஆனவர் அவர் தங்க செயினை போடுறாரு. அவர் பவர் விக்கி சிறப்பு விருந்தினராக வந்துள்ளார். அவர் தங்க செயினை அவர் போடுறாரா மேன் ஆஃப் த மேட்ச் அவர்கள்.
அந்தோனியனாக்கு தான் அதுக்கு அடுத்தபடியாக சிறப்பு மிக்க பிளேயருங்க இவரு. அடுத்ததாக அந்தோனியன அவரு உய்வாரு, பாய்வாரு, சாய்வாரு, ஆடுவாரான்னு பார்க்கலாம். மேல்மருத்தூர் கோயில் போறவங்க எல்லாம் அந்த பஸ்ல ஏறிக்கலாம். ட்ரெயின் இருக்குதுங்க. மன்சூர் பக்த கோடிகள் எல்லாம் நிக்கிறாங்க பாருங்க. மேல்மருத்தூர் கிளம்ப அவங்க கூட போய் போறவங்க போலாம். ஒருவேளை உங்களுக்கு மாதா பிடிக்கிற வேளாங்கண்ணி போனா அங்க பாருங்க, அங்க ஜனம் இருக்கு. வேளாங்கண்ணிக்கு போல ஊதுவத்தியோட ரெடியா இருக்காங்க அவங்க. லக்னம் லக்னம் பிள்ளிங்கம்மா கோயில கூழ் ஊத்துற டீம் பா இது. ஜெஸ்ஸியா பாருப்பா. இவருக்காக தங்கச்சேன் அவருக்கு தான். யாருப்பா அவரு? தங்கச்சேன் அவருக்கு தான். அந்த அண்ணன் ஒரு 3 வயல மேட்ச் ஆடி இருந்தாருப்பா. அவரை ஏழத்துல எப்படி பாய விடுறாங்கப்பா. பாயாரு, சாயிராரு, தாவுறாருப்பா. அருமையான கேட்சுங்க. தீர்மானத்தை காப்பாத்த கேப்டன் டேபிள் அங்க பாரு. அவர் டேபிளோடைய ஒரு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் அவரை இப்பவா பாக்குறோம் அந்த மாதிரி பண்றத. நான் 10 வருஷமா பாக்குறேன். பாலாஜிக்கு தெரியாது, அம்பரீஷுக்கும் தெரியும் அது என்னன்னு. அருமை. சிறப்பான ஷாட். மன்மதனுங்க அவரு. என்பதால் அவருக்கு அது கிடைக்காது. இந்த எஃபெக்ட் நேத்தே போட்டிருந்தா செமி ஃபைனல் போயிருக்கலாம். நீங்க நேத்து பண்ணிருக்கலாம். நேத்து விட்டுட்டு இன்னைக்கு பண்றீங்க. கூலி இன்னைக்கு தான் ஊத்திக்கலாம். நாத்திகமானா காதல் ராஜ்குமார் ஓவர் தெரியல. விக்கெட் இருக்கு. இன்னும் ஒரு விக்கெட் இருக்கு. இன்னும் ஒரு பால் தான் இருக்கு. என்ன பண்ண போறீங்க? ஆல் அவுட் பண்ண போறீங்களா, ஜெயிக்க போறீங்களா? சம்பத் பாய் அம்பர் கட்டா பாரு. அங்க சம்பத் பாய் அம்பர் கட்டா பாரு. லாஸ்ட் விக்கெட்டா? சரவணன் அவங்க மச்சான் சொல்றாரு. நீங்க கரெக்டா அம்பர் பார்க்கணுமா? சரவணன் மச்சான். பச்சை கலரா? பச்சை கலர் இருக்கு வீட்டுல, மாதாவரத்துல இருக்கு. பாஸ் வந்து அவங்க தம்பி பா, சங்கர் நடு தம்பி. ராஜ்குமார் வெற்றிங்க. நீங்க எங்களை ஆல் அவுட் பண்ண, நாங்களும் உங்களை ஆல் அவுட் பண்ண சொல்லி வெற்றி பெற்ற லக்னோ அணிக்கு டீம் கமிட்டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து மேல்மருத்தூர் கோவில், வேளாங்கண்ணி அம்மன் கோவில் எல்லாம் வந்துருங்க. 2 பேர் டீம் வந்துருங்க. வாங்க. வேளாங்கண்ணி மாதா அம்மாவா, மேல்மருவத்தூர் அம்மானா? மரியே வாழ்கவா இல்ல அங்கோலம்மாவா? ஓம் சக்தி. மரியே வாழ்க, மாதா வாழ்க, ஓம் சக்தி, பராசக்தி. வாங்க 2 டீமும் வாங்க. வாங்க எல்லாம் உள்ள வாங்க. அங்க பாருங்கம்மா. கணேசா பேட் எல்லாம் கிளம்பிக்கிறாங்க. வாங்க கோயிலுக்கு போலாங்க. வாங்க கயிறு வந்துருங்க. வரும்போது மறக்காம. கணேசா வாடா, டைம் இல்லடா. பாய் மூத்த சாமியார் இவர்தான் அந்த அன்னைக்கு. குருசாமி பாய். ஓடுங்க அம்மா வர்றா, வை விடுங்க. ஒரு முக்கிய அறிவிப்புப்பா. இந்த டோர்னமெண்ட்ல மேன் ஆஃப் த சீரியஸ் வாங்குறது ஒரு ஷூ அன்பளிப்பு. யாரு வாங்குறாங்களோ அவங்க சைஸ் சொன்னா ஷூ வந்துடும். சிறப்பா விளையாடுற பிளேயருக்கு ஷூ இருக்கு. ஷூ பிரபா ஆன் ஃபயர். வினோத் அண்ணா அவனை சொன்னாலே போன் பண்ணி திட்டுறாரு. உங்க பாசத்துல வீட்டுல வச்சுக்கோங்க. உதயநிதி மாரி பண்ண, உதயநிதியும் தயநிதி மாற மாரி